Hey everyone, welcome to my YouTube channel Pharmaceutics Today. இன்னைக்கு வந்து distribution of the drugs, biopharmaceutics and pharmacokineticsல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் disposition என்னன்னு பார்த்தலாம். dispositionனா நம்ம ஒரு drug எடுத்துக்கிறோம், அது பிளாஸ்மாக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த பிளாஸ்மால இருந்து அதோட கான்சன்ட்ரேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்ற ப்ராசஸ் தான் dispositionனு சொல்லுவோம். The process that tends to lower the plasma concentration of the drug is called as disposition. இது வந்து ரெண்டு வேஸ்ல உங்களுக்கு அக்கர் ஆகும். ஒன்று வந்து distribution and another வந்து பார்த்தீங்கன்னா elimination. Distribution பார்த்தீங்கன்னா reversible transfer between the compartments, அதுதான் வந்து distribution. உங்களுக்கு சப்போஸ் ஒரு ட்ரக் இருக்குன்னா ஹார்ட்டுக்கு போகுது, ஹார்ட்லேருந்து திரும்ப ரீஅப்சார்ப் ஆகுது பிளாஸ்மாக்கு, அப்புறம் திரும்ப கிட்னிக்கு போகுது, அந்த மாதிரி இருக்கிற ப்ராசஸ் வந்து ரிவர்சபிள். வேர் அந்த ரிவர்சபிள் ப்ராசஸ் தான் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். எலிமினேஷன் சொல்கிறது irreversible loss from the body. நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அது வந்துட்டு டைரெக்டாக மெட்டபாலிசம் அண்டர்கோயாகி எலிமினேட் ஆகுது பாடியிலேருந்து, இல்லாட்டி கிட்னிலேருந்து எலிமினேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் எலிமினேஷன், irreversible loss. இது வந்து டூ டைப்ஸ் அகெயின், தட் இஸ் பயோட்ரான்ஸ்ஃபர்மேஷன், தட் இஸ் மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். இந்த இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி மட்டும் பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறது இட் இஸ் அ பாசிவ் process where the driving force is concentration gradient. passive processங்க இது. அப்புறம் concentration gradient higher to lower concentration போகிறது தான் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷனில் நடக்கும். அப்போ எப்போ அதோட லிமிட்டிங் ஸ்டெப் வந்துட்டு எது வரைக்கும் இருக்குன்னா ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகிற வரைக்கும் இது நடக்கும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் நடக்காது. ஸோ டிஃப்யூஷன் அக்கர்ஸ் until equilibrium is achieved. ஸ்டெப்ஸ் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா permeation of the free drug into the extracellular fluid or interstitial fluid. ஸோ வந்துட்டு உங்களோட ட்ரக் வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராசெல்லுலார் ஃப்ளூவிட்க்கு வந்துட்டு போகணும், இந்த பிளாஸ்மாலேருந்து எக்ஸ்ட்ராசெல்லுலார் ஃப்ளூவிட். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ராசெல்லுலார் ஃப்ளூவிட்லேருந்து உங்கள் செல்லுக்கு உள்ளே இருக்கிற அந்த இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூவிட், அதாவது அந்த சைட்டோபிளாசமில் இருக்கிற அந்த ஃப்ளூவிட்ஸ்க்கு போகிறது தான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப், permeation from ECF to the intracellular fluid via the barrier. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் லிமிட்டிங் ஸ்டெப்னு சொல்லிட்டு இதில் ரெண்டு இருக்கும். ஒன்று வந்துட்டு பர்ஃபியூஷன் அண்ட் பர்மியபிலிட்டி. பர்ஃபியூஷன் சொல்கிறது ஒரு ஆர்கனில் ஒரு யூனிட் ஆஃப் டைம் லைக் 1 minute எவ்வளோ ட்ரக் எவ்வளோ பிளட் வந்துட்டு அந்த ஆர்கனுக்கு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்னிக்கு 25% ஆஃப் கார்டியாக் அவுட்புட் வந்துட்டு ஒரு சைக்கிளில் போகுது அப்படின்னு சொல்கிறது அதோட பர்ஃபியூஷன் ரேட். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பர்ஃபியூஷன்னு சொல்லுவோம். ஒரு ஆர்கன் இருக்குது, அந்த ஆர்கனுக்கு ஒரு யூனிட் ஆஃப் டைமில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் பிளட் போகுதுன்னு சொல்கிறது பர்ஃபியூஷன். அண்ட் தென் permeability according to the BCS classification we know it is classified into 4 types BCSல ட்ரக்ஸை. ஸோ எப்படி லோ பெர்மியபிளாக ஹை பெர்மியபிளான்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்க இப்போது ஷார்ட்டாக தட் இஸ் ப்ரீஃபாக நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். டிஷ்யூ பர்மியபிலிட்டி, அது வந்துட்டு 2 ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஒன்று வந்துட்டு ஃபிசியாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபிசியோலாஜிக்கல் பேரியர்ஸ். அண்ட் தென் ஆர்கன் ஆர் டிஷ்யூ சைஸ், பர்ஃபியூஷன், அதாவது அதோட சைஸ் அண்ட் அதில் இருக்கிற பர்ஃபியூஷன் ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பைண்டிங் ஆஃப் த ட்ரக்ஸ், பைண்டிங் டு த பிளட் ஆர் பைண்டிங் டு த எக்ஸ்ட்ரா செல்லுலார் எக்ஸ்ட்ரா வாஸ்குலர் டிஷ்யூஸ். அண்ட் தென் மிஸ்லேனியஸ் ஃபேக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஜ், ப்ரெக்னென்சி, ஒபெசிட்டி, டயட், டிசீஸ் ஸ்டேட் அண்ட் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ்னு we have classified them. இப்போ ஒரு ஃபேக்டராக we will see in detailங்க, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பர்மியபிலிட்டியில் ஃபிசியோகெமிக்கல் ஃபேக்டர்ஸ். அதில் வந்துட்டு லிப்போஃபிலிக் ட்ரக்காக இருந்துச்சுன்னா 500 to 600 டால்டன்ஸ் இருக்கிற மாலிகுலர் வெயிட் இருக்கிற அந்த ட்ரக்ஸ் வந்துட்டு இட் வில் அண்டர்கோ பாசிவ் டிஃப்யூஷன். அண்ட் தென் ஹைட்ரோஃபிலிக்காக இருந்துச்சுன்னா 50 டால்டன்ஸ் பாசிவ் டிஃப்யூஷன் அண்டர்கோ பண்ணும். அன்னைனியஸ் ட்ரக் வந்துட்டு ஈஸியாக பெனட்ரேட் ஆகிடும், இட் பெனட்ரேட்ஸ் ஈஸிலி. அண்ட் தென் ட்ரக்ஸ் அயனைஸ்ட் அட் த பிளாஸ்மா pH cannot penetrate the lipoidal cell membrane. where tissue permeability is a rate limiting step. இப்போ ஒரு ட்ரக் இருக்குது, அதுக்கு வந்துட்டு இட் இஸ் அயனைஸ்டு ஃபார்மாக இருந்துச்சுன்னா பெர்மியபிலிட்டின்னு சொல்கிறது இட் இஸ் அ ரேட் லிமிட்டிங் ஸ்டெப். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ட்ரக்ஸும் சர்டைன் டைம்ஸில் வந்துட்டு டிஃப்யூஸ் ஆகி வரதா செய்யும். அது வந்துட்டு இட் நீட்ஸ் அ டிரைவிங் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ அந்த எஃபெக்டிவ் பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் பண்ணிட்டு fraction of unionized at the pH of 7.4 divided by partition coefficient of the unionized drug. இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது we'll get a value. அந்த வேல்யூ உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அந்த அயனைஸ்டாக இருக்கிற அந்த ட்ரக்ஸ் கூட சம்டைம்ஸ் அந்த பிளாஸ்மா pHல it will undergo it will be permeable. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோலாஜிக்கல் பேரியர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரியர்ஸ் இருக்குது. லைக் பிளாசென்டல் பேரியர், கேப்லரி, செல் மெம்பரேன், பிளட் பிரெயின் பேரியர் சொன்னோன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சிம்பிள் கேப்லரி எண்டோத்தீலியல் பேரியர். அதில் வந்துட்டு ட்ரக்ஸ் உங்களுக்கு அயனைஸ்டாக இருக்குது இல்லாட்டி அன்அயனைஸ்டாக இருக்குது அப்படின்னாலும் 600 டால்டன்ஸாக இருந்துச்சுன்னா அதோட மாலிகுலர் வெயிட் இட் வில் அண்டர்கோ பாசிவ் டிஃப்யூஷன்.
அடுத்த பேரியர் பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேன் பேரியர். அதில் வந்துட்டு இட் இஸ் செல் மெம்பரேன் வி நோ ஆல்ரெடி, சின்ன வயசுலேருந்தே பார்க்குறோம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபாஸ்போலிபிட் பைலேயர். அதில் வந்துட்டு 50 டால்டன்ஸாக இருந்துச்சுன்னா இட் வில் அண்டர்கோ பல்க் ஃப்ளோ. சப்போஸ் 50லேருந்து 600 டால்டன்ஸாக இருந்துச்சுன்னா உங்களோட ட்ரக் வந்துட்டு பாசிவ் டிஃப்யூஷன் அண்டர்கோ பண்ணும். அண்ட் போலார் மாலிகுலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அந்த போலார் மாலிகுலுக்கு 50 டால்டன்ஸ்க்கு அதிகமாக இல்லாட்டி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இட் வில் அண்டர்கோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா வெல் நோன் பிளட் பிரெயின் பேரியர். ஸோ பிளட் பிரெயின் பேரியர் வந்துட்டு இட் இஸ் மச் லெஸ், ரொம்ப கம்மியாக தான் பெர்மியபிள் டு த போலார் ட்ரக்ஸ். அந்த பிளட் பிரெயின் பேரியரில் வந்துட்டு எதனால அப்படி இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஹேவிங் டைட் ஜங்ஷன்ஸ். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அதில் சில டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது லைக் பெரிசைட்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரோசைட்ஸ், அதனால இது கவர் ஆகிருக்கும். அது எல்லா இடத்துலையும் அந்த பிரெயினில் பிளட் பிரெயின் பேரியர் இருக்குன்னு கிடையாது. சில வெரி ஃபியூ பிளேசஸில் we don't have this blood brain barrier across the brain. அது என்ன ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஏரியா அண்ட் மீடியன் ஹைப்போதாலாமிக் எமினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பிளேஸ்லையும் உங்களுக்கு பிளட் பிரெயின் பேரியர் இருக்காது. அந்த இடத்துல இந்த போலார் ட்ரக்ஸ் வந்துட்டு டிஃப்யூஷன் ஆகும். அண்ட் தென் மாலிகுலர் வெயிட் சப்போஸ் உங்களுக்கு லெஸ் தென் 700 டால்டனாக இருக்குது அண்ட் இஃப் இட் இஸ் ஹேவிங் பார்ட்டிஷன் கோஃபிஷியன்ட் அதிகமாக இருக்குது, ஹை பார்ட்டிஷன் கோஃபிஷியன்ட் அப்படின்னா it will easily penetrate towards this blood brain barrier. blood brain barrier ஈஸியாக கடந்துடும். அண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வழியாகவும் சில டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. எந்த மாதிரி ட்ரக்ஸ்? அயனைஸ்டாக இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாம். எப்படி அந்த மாதிரி அயனைஸ்டாக இருக்கிறது டிரான்ஸ்போர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் எனர்ஜி நீட்ஸுக்கு சுகர் அண்ட் அமினோ ஆசிட் அதெல்லாம் என்னது அயனைஸ்டாக தான் இருக்கும். அது வந்துட்டு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அக்கர் ஆகுது. ஸோ அந்த சுகருக்கும் அமினோ ஆசிட்க்கும் ஸ்ட்ரக்சரலாக சிமிலராக உங்கள் ட்ரக் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இட் வில் அண்டர்கோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு ட்ரக்குக்கு வந்துட்டு பார்ட்டிஷன் கோஃபிஷியன்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இட் வில் அண்டர்கோ த பெனட்ரேஷன் ஈஸிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு எக்ஸாம்பிள் தியோபென்டல்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் வந்துட்டு 50 டைம்ஸ் அதுக்கு பார்ட்டிஷன் கோஃபிஷியன்ட் வந்துட்டு ஃபீனோபார்பிட்டலை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறனால இட்ஸ் ரேப்பிட்லி பெனட்ரேட்டிங். இது வந்துட்டு இட்ஸ் அ ரியல் டைம் எக்ஸாம்பிள். தியோபென்டலுக்கு 50 டைம்ஸ் த பார்ட்டிஷன் கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃபீனோபார்பிட்டல், ஸோ இட் இஸ் ரேப்பிட்லி பெனட்ரேட்டிங். இப்போ பெர்மியபிலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஃபேக்டரை நம்ம என்ஹான்ஸ் பண்ண முடியும் சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி. லைக் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் டிசல்யூஷன் மாதிரி ஹவு வில் வி என்ஹான்ஸ் திஸ் பெர்மியபிலிட்டி? எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா யூஸ் ஆஃப் டைமித்தைல் சல்ஃபாக்சைடு. டைமித்தைல் சல்ஃபாக்சைடு சொல்கிறது இட் இஸ் அ பெனட்ரேஷன் என்ஹான்சர். அண்ட் தென் அதர் பெனட்ரேஷன் என்ஹான்சர்ஸும் இருக்குது. இட் இஸ் த மோஸ்ட் நோன், வெல் நோன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் டிஸ்டர்ப்ஷன் வித் மேனிட்டால். ஆஸ்மாட்டிக் டிஸ்டர்ப்ஷன் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் யூஸிங் டைஹைட்ரோபெரடைன் ரெடாக்ஸ் சிஸ்டம். இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி we will enhance the permeability. அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் அண்ட் cerebrospinal fluid barrier it is same as blood brain barrier. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா the concentration of the drug in the brain is always greater than the concentration of the drug in CSF, cerebrospinal fluid. எப்பயுமே பிரெயினில் தான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் compared with this cerebrospinal fluid. And then blood. ஸோ blood placental barrier. இந்த blood placental barrierல வந்துட்டு உங்களுக்கு திக்னஸ் வந்துட்டு இனிஷியலாக 25 மைக்ரான் வந்துட்டு இருக்கும். அடுத்து கொஞ்ச நாள், அதாவது உங்களுக்கு 5 months 6 months அந்த மாதிரி ஆகும்போது என்ன நடக்கும்னா அந்த திக்னஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும், 2 மைக்ரானுக்கு மாறிடும். ஸோ 1000 டால்டன்ஸ் அந்த மாதிரி ஒரு ட்ரக்குக்கு மாலிகுலர் வெயிட் இருக்குதுன்னு சொல்கிறப்ப அண்ட் அந்த 1000 விட கம்மியாக இருந்தாலும் less than that it like to like ethanol and then sulfonamides and then barbiturates crosses the blood brain barrier, placental barrier. ஸோ 1000 டால்டனுக்கு இல்லாட்டி 1000 டால்டனை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அது வந்துட்டு ஈஸியாக அந்த பேரியரை க்ராஸ் பண்ணி போயிடும். சம் ஆஃப் த ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா எத்தனால், சல்ஃபோனமைட்ஸ், பார்பிட்ரேட்ஸ் இதெல்லாம் ஈஸியாக வந்துட்டு பிளாசென்டல் பேரியரை க்ராஸ் பண்ணிடும். அடுத்து பார்த்திங்கன்னா பிளட் டெஸ்டிஸ் பேரியர். இந்த பிளட் டெஸ்டிஸ் பேரியர் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செர்டோலை செல் ஜங்ஷன்ஸ்க்கு நடுவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேரியர் இந்த ட்ரக் வந்துட்டு சம்டைம்ஸ் ஸ்பெர்மட்டோசைட்ஸ்க்கு போய் ரீச் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரக் வந்துட்டு இதுக்கு போய் ரீச் ஆக விடாமல் தடுக்கும் இந்த பிளட் டெஸ்டிஸ் பேரியர்.
ஸோ அடுத்த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஆர் டிஷ்யூ பர்ஃபியூஷன். ஸோ ட்ரக் வந்துட்டு ஹைலி லிப்போஃபிலிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இட் வில் ஈஸிலி பெனட்ரேட். ஆனால் வந்துட்டு பர்ஃபியூஷன்னு சொல்கிறது என்னது, ஒரு ஆர்கனில் எவ்வளோ வந்துட்டு பிளட் சப்ளை இருக்குதுன்னு சொல்கிறது தான் பர்ஃபியூஷன். உங்களுக்கு ஒரு ஆர்கனில் சப்போஸ் பிளட் சப்ளை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப லிப்போஃபிலிக் ட்ரக் கொடுத்தோன்னா அந்த ஆர்கனில் அந்த ட்ரக் வந்துட்டு ஹை கான்சன்ட்ரேஷன் அட்டைன் பண்ணிடும். அப்போ மேபி இட் வில் லீட் டு டாக்ஸிசிட்டி. பட் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ட்ரக்கை டிசைன் பண்ணுவாங்க. அண்ட் தென் அதே மாதிரி ஆப்போசிட் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனுக்கு உங்களுக்கு பர்ஃபியூஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல லிப்போஃபிலிக் ட்ரக்காக இருந்தாலுமே அந்த இடத்துல உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் factor which is determining distribution of a drug. And then the membrane is highly permeable. அதான் நான் சொன்ன மாதிரி அந்த மெம்பரேனில் வந்துட்டு அந்த ட்ரக் ஹைலி பர்மியபிளாக இருந்துச்சு அப்படின்னாலும் பர்ஃபியூஷன் வாட் இஸ் இட் டூயிங், அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய ட்ரக்ஸ் போயிடும், கம்மியாக இருந்துச்சுன்னா ட்ரக்ஸ் வந்துட்டு கம்மியாக தான் உங்களுக்கு போகுது. அந்த இடத்துல பிளட் வந்துட்டு அதிகமாக இருந்தால் தானே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிஸ்டமிக் சர்க்குலேஷன்லேருந்து அந்த ஆர்கனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் திஸ் டிட்டர்மைனிங் ஃபேக்டர் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பர்ஃபியூஷன் என்னென்னு. பர்ஃபியூஷன் இஸ் நத்திங் பட் வால்யூம் ஆஃப் பிளட் ஃப்ளோயிங் பர் யூனிட் டைம் per unit volume of the tissue. ஸோ இந்த பர்ஃபியூஷன் ரேட் எப்படி உங்களுக்கு டிக்ரீஸிங் ஆர்டரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லங்ஸ், கிட்னி, அப்புறம் அட்ரினல் கிளான்ஸ், லிவர், ஹார்ட், பிரெயின், மசில்ஸ், ஸ்கின், ஃபேட், போன் இதெல்லாமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ட்ரக் பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபியூஷனுக்கு தியோபென்டல் வந்துட்டு இட் இஸ் அ ஹைலி லிப்போஃபிலிக் ட்ரக் மோர் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் brain than in adipose tissue due to perfusion. ஸோ உங்களுக்கு என்னது அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்கிறது என்னது, அடிப்போஸ்னாலே லிப்பிட். ஸோ இந்த தியோபென்டல்னு சொல்கிறது இட் இஸ் அ லிப்போஃபிலிக் ட்ரக். அப்போ இந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் தானே நிறைய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், ஆனால் அது இல்லை, பிரெயினில் தான் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் சப்ளை வந்துட்டு பிரெயினில் அதிகமாக இருக்குது when compared to adipose tissues. ஸோ அதுதான் அந்த கான்செப்ட். அண்ட் தென் லாஸ்ட் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் ஃபேக்டர் என்னென்னா மிஸ்லேனியஸ் ஆர் பேஷண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஏஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டோட்டல் பாடி வாட்டர் அது வந்துட்டு அதிகமாக இருக்கும் யாருக்கு, இன்ஃபேன்ஸ்க்கு. அண்ட் தென் ஃபேட் பார்த்திங்கன்னா இன்ஃபேன்ஸ் அண்ட் எல்டர்லி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிளாஸ்மா ப்ரோட்டீன் வந்துட்டு இட் இஸ் யூஸ்வலி லோ இன் இன்ஃபேன்ஸ் அண்ட் எல்டர்லி பர்சன்ஸ். ஸோ எப்படிடா இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும் ஒரு ட்ரக்கோட டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டல் பாடி வாட்டர் இன்ஃபேன்ஸில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறப்ப டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். ஃபேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறப்ப டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். யாருக்கு, இன்ஃபேன்ஸ் அண்ட் எல்டர்லிக்கு ஃபேட் அதிகமாக இருக்கனால அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்துட்டு ரிலேட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி. ஸோ பிளாஸ்மாவில் வந்துட்டு உங்களுக்கு பிளாஸ்மா எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் வால்யூம் இன்க்ரீசஸ் பட் ப்ரோட்டீன் டிக்ரீசஸ். ஸோ ப்ரெக்னென்சியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்மா எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் ப்ரோட்டீன் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும் which affects the drug distribution. அப்புறம் ஃபீட்டஸ் தட் இஸ் womb இஸ் அ செப்பரேட் கம்பார்ட்மெண்ட். ப்ரெக்னென்சியில் டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்கிறது என்ன, உங்களுக்கு ஒரு ஆர்கனுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நம்ம கம்பார்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணோன்னா வூம்னு சொல்கிற அதாவது அந்த ஃபீட்டஸ் இருக்கிற அந்த பிளேஸையும் we are considering as a separate compartment. ஒபீஸாக இருக்காங்க ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறப்ப அ பர்சன் கேன் அப்சார்ப் ஹைலி லிப்போஃபிலிக் ட்ரக் ஈஸிலி. டயட் இருக்காங்கன்னா அந்த டயட்லேயும் இஃப் தே ஆர் இன் ஹை ஃபேட் டயட் அப்படின்னா இந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் லெவல் will increase the free fatty acid level affecting the binding of acidic drugs. ஸோ ஃபேட் அதிகமாக எடுத்துக்கிறாங்க அந்த டயட்டில் அப்படின்னா அசிடிக் ட்ரக்ஸோட டிஸ்ட்ரிபியூஷனை அஃபெக்ட் பண்ணுது. டிசீஸ் ஸ்டேட் எக்ஸாம்பிள் ஆல்டர்ட் ஆல்புமின் அண்ட் அதர் ட்ரக்ஸ் பைண்டிங் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் ஆல்டர்ட் பர்ஃபியூஷன் ரேட்ஸ் அண்ட் ஆல்டர்ட் டிஷ்யூ பிஹெச் இதெல்லாம் கூட உங்களுக்கு டிசீஸ் ஸ்டேட்ஸில் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ட்ரக்கை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ஃபார்மா ஸ்டூடெண்ட்.